அட்வைஸு, அறிவுரை நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். மோட்டிவேஷன் ஸ்பீச். அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய வலது கை ரைட் ஹேண்டு இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்டு இந்த பக்கம் இருக்கும். எதற்கு உட்காந்தாலே ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? அதேமாரி தான் வாழ்க்கையும். அவனுடைய வாழ்வாதாரம், குடும்ப சூழல், வருமானம் இதெல்லாம் பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை ஸ்டைலில் இருக்கும். அவங்கள்ட்ட போய் நீ இப்படி இரு அப்படி இரு நீ எப்படி இருன்னு நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீச் அறிவுரை சொன்னால் அது ஒத்து வராது. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை தரம் இருக்குது. அவங்க அந்த வாழ்க்கை தரத்தின் அடிப்படையில் தான் அவன் வாழ்வான். அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணலாம், அதை அவங்க கேட்கலாம், இப்படின்னு புரிஞ்சுக்கலாமே தவிர அது மாதிரியெல்லாம் வாழ முடியாது. இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு ரொம்ப பட்னியாக இருக்கிறான், கஞ்சிக்கே வழி இல்லை, அவங்ககிட்ட போய் நம்ம அறிவுரை, அதாவது காலையில் இதை சாப்பிடு, மத்தியானம் அதை சாப்பிடு, நைட்டு இதை சாப்பிடு அப்படின்னு நம்ம காலையில் ஒரு ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு நம்ம அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் அவன் கஞ்சிக்கே வழி இல்லாதவன். அவனுக்கு சூட்டபிள் ஆகுமா நம்மளோட அட்வைஸு? அதனால் எல்லாருக்கும் எல்லாரோட அட்வைஸு சூட்டபிள் ஆகாது. அதனால் அதை கேட்டுக்கலாமே தவிர அவனுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, குடும்பம் இருக்குது, சூழல் இருக்குது, அதன்படி தான் வாழணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவனை மாதிரி அவங்கள மாதிரி நம்மளும் வாழக்கூடாது, நம்மளை மாதிரி அவங்களும் வாழக்கூடாது. அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை. அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக